என்னோடய வயசு 70. 2000 வந்து எங்கள் வீட்டுக்கார் தவறிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய நேரம் இருந்தது. சரி அப்போ ஏதாவது படிக்கலாமேன்னு நினச்சி எங்கேனாலும் போய் கேட்கும்போது நான் அந்த காலத்து எஸ்எல்சி 72 73 நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னென்னா கவர்மெண்ட்டில் சிஸ்டம் மாற்றிட்டாங்க. சரி அப்போ அது என்ன பண்ணலான்னு நானும் ஒரு இடமா போய் கேட்டு பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் +2 பாஸ் பண்ணினா தான் டிகிரி படிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி இவ்வளோ தானே, +1 +2 எழுதினேன். பாஸ் பண்ணினேன், நல்ல மார்க் வந்தது. இப்போ எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? 346 படிச்சிருக்கேன். அடுத்து டிகிரி பண்ணுவேன் கண்டிப்பாக. படிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரொம்ப உதவியாக இருந்தது வீட்டில்? ஏன்னா பேர பசங்களாம் இருக்காங்க. நான் புக்கு வாங்கி வச்சுட்டு நானே தான் படித்தேன். யார்கிட்டையும் எந்த இதுவும் கேட்கல. புக்கு வாங்கினேன், நானே எழுதினேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 51 வருஷத்துக்கு அப்புறம் நான் எழுதுகிறேன். அப்போ வந்து எழுதி பார்த்தேன் வீட்டுக்குள்ளே உட்காந்து. அந்த ஸ்பீடு ஏன்னா +2 தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். 3 மணி நேரம் கண்டினியூஸாக எழுதணும் உட்காந்து. அதுவும் நமக்கு அந்த விரல் நுனியில் அந்த ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் 3 மணி நேரத்தில் அப்படியே எழுத முடியுமே ஒழிய யோசித்து எழுதுறதுக்கெல்லாம் அங்கே நேரமே கிடையாது. மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? படிப்புக்கு வயசுக்கு படிப்புக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் வேணும் நல்ல விதமாக படிக்கலாம். படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேணும். இஷ்டப்பட்டு படிக்கணுன்றதான் என்னோடது எப்போவுமே சொல்லுவேன். எந்த ஒரு வேலையாக யார் பண்ணுறதா இருந்தாலும் இஷ்டப்பட்டு அவங்க செய்யணும். ஓகே.